ஸோ காய்ஸ், நம்ம இப்போது வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ரைட் சைடு உள்ளே போனால் கொடைக்கானல் மலை ஏறலாம். ஸோ இந்த டைமில் அலோட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. அண்டு இங்கே இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இ-பாஸ் கம்பல்சரின்னு போட்டிருக்கேன். அது இப்போது கேட்குறாங்களா தெரியல, போய் பார்க்கலாம். மேலே ஏறுறதுக்கு முன்னாடி போயிட்டு. ஸோ இதுதான் இந்த இதில் இருக்க அந்த வழி தான் நம்ம போக போகிறோம். ஸோ டைம் இப்போது 5:42. ஆக்சுவலாக கொஞ்சம் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட்டு எவ்வளோ தான் லேட் பண்ணி அங்கங்கே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்தாலும் ஸோ 5:30க்கெலாம் இங்கே வந்துட்டோம். எவ்வளோ நேரம் பிரேக் எடுத்தாலும் ரொம்ப போர் அடிக்குது வர வழியில். ஸோ இதை பகலில் காமிச்சா இந்த வியூ எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறது நேரில். நான் வீடியோவில் கூட அதிகமாக பார்த்தது கிடையாது. ஒரு சில வீடியோவிலையும் ஃபுல்லாக காட்டினதும் கிடையாது. ஸோ இந்த ரோடு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹேர்பின் பென்ஸு அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், காட்டலாம். அதே மாதிரி உங்களுக்கும் ஃபுல்லாக காட்டணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். பட் எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரில. ஏன்னா ஃபோனுன்றேன் கேமரா ஃபுல்லாக பவர் கம்மியாக இருக்குது. சார்ஜிங் கேபிள் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதுவும் மேலே கடை இருக்கான்னு தெரியல, இருந்தால் தான் வாங்கணும் போயிட்டு. ஸோ மேலே போகிறத எடுக்கணுன்னு தான் ஃபஸ்ட்டு ஏம் பண்ணியே வந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட இப்போது கேபிள் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனதுனால சார்ஜ் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். என்னால் ரிட்டன் வரும்போது கண்டிப்பாக ஃபுல்லாகவே காட்டிடுவேன்னு கேரண்டி சொல்லலாம். பட்டு போகும்போது என்னால் ஃபுல்லாக காட்ட முடியுமா? அதுவும் இல்லாமல் இப்போ நைட் டைமாக இருக்குது, நான் போயிட்டுருக்கேன். பட் இப்போ அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதனால் இப்போ நான் அந்த செக் போஸ்ட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். ஏன்னா எப்படியும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு, அதுவும் இந்த டைமில் அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டு தான். ஏன்னா மலை ஏறுறது கொஞ்சம் ஆக்சிடெண்ட்லாம் அதிகமாகிற ஜோன் இது. பட் இது எப்படின்னு தெரில. நிறைய வண்டி போயிட்டே தான் இருக்குது. அதனால் சரி நாங்களும் போய் தான் பார்க்கலாம். எப்படியும் நம்மளை ஸ்டாப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இ-பாஸ் இப்போவும் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தால், ஸோ பாஸ் வேறு நம்ம எடுக்கல. ஆனால் பாஸ் அங்கே போட்டு தர மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா பக்கமும் போர்டு விபத்து பகுதி, ஆக்சிடென்ட் ஜோன் அப்படின்னு தான் எல்லா பக்கமும் போட்டிருக்கு. அப்படி இருக்க ஒரு ரோட்டில் நைட் டைம் கொஞ்சம் லோக்கல் ஆளுங்களை அலோவ் பண்ணலாம், மற்றவங்கள ஸ்டாப் பண்ணி கூட வைக்கலான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி பாருங்கள், போர்டு இல்லாத இடமே இல்லை போல் இருக்குது இந்த ஊரில். ஆக்சிடென்ட் ஜோன் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஹெவி லோடு வண்டிலாம் போயிட்டு தான் இருக்குது, பஸ்ஸெலாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஹேர்பின் பென்ட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் நைட் டைமில் அலோவ் பண்ணுறது. பட் இது ரோடு ஒரு வேளை சேஃபாக இருக்கா என்னென்னு தெரில. சேஃபாக இருந்தால் ஆக்சிடென்ட் ஜோன் அதிகமாக போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம், அதுக்காக தானே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைமு பார்த்துட்டோன்னா அடுத்த வாட்டி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா ஒரு பக்காவாக வரமாட்டோமா? ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை என்னென்னா, இவ்வளோ நேரம் நான் பைபாஸ் ரோட்டில் நம்ம வந்த ரோடு ஃபுல்லாக நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். அதில் ஃபுல்லாக பயங்கரமான குளிர். என்னால் வண்டியில் ஓட்டுறதா பயங்கரமாக இருக்குது. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் மலை ஏறலான்னு ஏறிட்டுருக்கேன். எனக்கு குளிர் வந்து பாதி தான் தெரியுது. என்னன்னே தெரில. ஒருவேளை மலையில் சூடாக இருக்கா என்னன்னு தெரில. நான் வர வழியெல்லாம் எனக்கு பயங்கரமாக வண்டியே ஓட்ட முடியல.
அந்த அளவுக்கு செம குளிர், செம நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. கை கால்லாம் மறுபடியும் க்ளவுஸ் போட்டு கூட எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் க்ளவுஸ் போட்டும் யூஸ் இல்லைங்கிறதுனால அதை கழட்டி வச்சுட்டேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு முன்னாடி அவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க நல்லா வேகமாக போயிட்டுருக்காங்க. அவங்கள எப்படி நிறுத்துகிறாங்களா என்னன்னு தெரில. இங்கேருந்து கேட்டு எவ்வளோ தூரம்னு வேறு தெரில. நம்ம கேமரா சார்ஜ் முடிகிற வரைக்கும் நானும் போகிறேன். அண்டு போகிற வழியில் நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னால் எடுக்க முடியுமோ தெரில. மேபி அது எல்லாமே நான் ரிட்டர்ன் வரும்போது தான் கவர் பண்ண முடியுமோ என்னவோ தெரியல. அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். ஆல் இஸ் வெல். ஸோ செக் போஸ்ட் இது வரைக்கும் வரல. ஏன்னா இது வரைக்கும் சேஃபான ரோடாக என்னவோ தெரியல. இது வரைக்கும் செக் போஸ்ட்டு இங்கே இல்லை, இருக்கும்னு நினச்சேன். ஒரு வேளை கிரிட்டிக்கலான ஒரு ரோடு ஹேர்பின் அந்த பெண்டெல்லாம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்த தான் செக் போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போது. ஏன்னா இவ்வளோ தூரம் பெருசாக எதுவுமே இல்லையே. நான் ஒரு டவுட்டில் தான் ஏறிட்டுருக்கேன், எப்படியும் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்கன்னு. ஸ்டாப் பண்ணுற மாதிரியா இருந்தால் கொஞ்சம் அங்கேயே டைம் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் எங்கடா ரோடு ஒரு செகண்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபாக் லைட்டை போட்டுட்டோம். நார்மல் ரோட்டில் போட்டு வந்தோம். பட் இங்கே போட மறந்துட்டோம். ஏதோ கிராஸ் ஆகுதுங்க. என்ன இது நாயா? ஆக்சுவலாக அந்த ரோட்டில் ஏதோ சொன்னாங்க மாடு இருக்கும், அப்புறம் வேறு ஏதோ மிருகங்கள் ஏதோ சொன்னாங்க கிராஸ் ஆகும்னு. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா நான் அதிகமாக இந்த ஏரியாவை நான் பார்த்ததும் இல்லை, பெருசாக கவனித்ததும் இல்லை. ஸோ இதான் அந்த செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். என்னங்க யாரும் ஸ்டாப் பண்ணல? ஒருவேளை இ பாஸு இப்போது கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது யா செக் போஸ்ட்டில் யாராவது ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரோட்டில் எதுவும் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை போல இருக்கு. ஸோ இ பாஸ்ன்னு இப்போது போர்டு வச்சுருக்கு. ஆனால் அது என்னவோ தெரிலங்க, பழைய ஸ்டிக்கராக என்னென்னு தெரில, அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் இங்கே கொஞ்சம் என்ட்ரிலாம் தடுப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் அது மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் தெரியல. ஓவரால் இதுக்கப்புறம் நம்ம பாருங்க இ பாஸ்ன்னு தான் போட்டிருக்கு. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஸோ ஓவரால் இங்கே பறவைகள், குரங்கு, அப்புறம் வேறு என்ன இருக்குது அதெல்லாம் தெரில. இதெல்லாம் இருக்கு போல் இருக்குது. என்னங்க இந்த இடத்துல 4 ஊருக்கு போகிறதுக்கு வழி இருக்கா? மலையிலேருந்து 4 பக்கமும் ரோடு போட்டு வச்சுருக்காங்களா என்ன? பூம்பாறை, கொடைக்கானல், தாண்டிக்குடி தெரியலையே. ஸோ பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக மலை ஏறுற ஜோனு ஆக்சிடென்ட் ஜோன். ஓ இதான் ஹேர்பின் பெண்டோ. ஓரளவுக்கு திருப்பதியில் ஏறுற மாதிரி தான் இருக்குது. ரோடெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக இருக்குது. ப்ராப்ளம் இன்னும் போக போக ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் தான். பட் மேனேஜ் பண்ணலாம். அது இங்கே வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக இருந்தது. என்னென்னா ரொம்ப மோசமான பகுதி, ஆக்சிடென்ட் ஜோன்னு எல்லாருக்கும் போர்டு இருக்குது. ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. அது இல்லைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஸோ
அப்படி இருக்க ஒரு கிரிட்டிக்கல் லைன். பட் இங்கே சேஃப்டிக்குன்னு யாரும் இல்லை போல இருக்கே. ஏதாவது அனிமல் வந்தால் கூட கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். ஏன்னா நமக்கு முன்னாடி போன வண்டி எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், போர்டு இல்லாத இடமே இல்லை. ஆக்சிடென்ட் ஜோன், ஆக்சிடென்ட் ஜோன், ஆக்சிடென்ட் ஜோன். எத்தனை பேரை சாகடிச்சிச்சின்னு தெரில இந்த மலை. ஆக்சுவலாக இந்த மலையிலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை போல இருக்கே இந்த மலையில். அதுவும் இல்லாமல் நம்ம நைட் டைம் போய்ட்டுருக்கோமா, நம்மளுக்கே கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது. அந்த த்ரில் எதனால் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆக்சிடெண்ட் நடந்த ஏரியா, அதனால் ஒரு சின்ன த்ரில்லு தான். பயத்தை எப்படிலாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, ஆல்ரெடி மலை இப்போவே மலை ரொம்ப ஹைட்டில் ஏறிட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ எஸ், பூவத்தூர் நம்ம வண்டி என்ன லாரி. எனக்கு என்ன டவுட்னா, இந்த மலைக்கு மேலே ஒரு ஊரே இருக்கா அப்படின்னு ஒரு டவுட்டு. இந்த மலை எவ்வளோ பெருசுங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு டவுட்டு. வா, ஓகே, நம்ம வண்டியில் கியர் மைனஸ் பண்ணிட்டு தான் போகணும். இதுக்கப்புறம் செகண்ட் கியர் மட்டும்தான் போகிற வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்ஜின் பயங்கரமாக ஹீட் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மலை ஏறிட்டுருக்கோம். ஆனால் என்ன, இதுக்கு முன்னாடி ரைடர்ஸு கார்ஸு எல்லாம் போச்சு, ஒரு வண்டி கூட இல்லைங்க. ஏன்னா செகண்ட் கியரில் போகிறதுனால மேபி வேகமாக போகிறதுனால கொஞ்சம் கியர் மாற்றி போகலாம். பட் இந்த ரூட்டில் வேகமாக போகிறதுக்கு கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ப்ராப்பராக ஹார்ன் பண்ணி லைட்டப் பண்ணி வருவாங்களா, இல்லை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கிறதுனால டக்குன்னு வந்து திரும்புவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு ப்ராப்பராக வரா மாதிரியாக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நாம் கரெக்டாக போகிறோம், அதே மாதிரி எதிரில் இருக்கவங்களும் கரெக்டாக வரணும்ல. ஸோ அந்த ஒரு பயம்தான். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு தெரில. இந்த ரோடெலாம் இப்போ தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் இந்த இடம் இப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா கொஞ்சம் த்ரில்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், ஷார்ட்டாக இருக்குது. இப்போ மலைக்கு மேலே ஒரு ஊர் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மலைக்கு மேலே பார்த்தே ஆகணும். அப்படி என்ன எவ்வளோ பெரிய ஊர் இந்த கொடைக்கானல் அப்படின்னு பார்த்தே ஆகணும். மலைக்கு மேலே ஒரு ஊரை க்ரியேட் பண்ணி அதில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைய மக்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இதே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைமாக ஒரு இடம் வரதுனால அப்படி இருக்கோ என்னவோ தெரில. ஓவரால் நிறைய இடத்த பார்த்துட்டு இதை பார்த்தா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே பார்க்காதனால நம்ம இதை ஃபுல்லாக என்ன நான் பார்க்குறேனோ அதை அப்படியே உங்ககிட்ட லைவாக பேசிகிட்ருக்கேன். தேர்ட் கியரில் கூட வண்டி போகலை, அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. என்ன கார் டேமேஜாக இருக்குது போல இருக்கே. ஸோ என்ன ஏதுன்னு தெரில. ஏற்கனவே நான் இருட்டில் த்ரில்லாக போயிட்டு இருந்தா இவங்க ஒவ்வொரு டர்னிங்லேயும் போர்டு வச்சுக்கிட்டு ஆக்சிடென்ட் ஜோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா, ஒரு வண்டி வருது. என்ன வண்டி இது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நோ ஹாரன், ஸ்ட்ரெயிட்டாக நோ ஹார்ன்லாம் அடிக்காமல்
எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க ஒன்று யோசிக்கணும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி நம்ம எதிரில் வரவங்களும் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. அது அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ நம்ம வந்துட்டு இருக்க இடம் நிறைய இடையில டேமு ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் என்னவோ சொன்னாங்க. இந்த இருட்டில் எனக்கு ஒன்று கூட தெரியல. அங்கே அப்பா மழை இன்னமும் ஹைட்டாக இருக்கே. ஆக்சுவலாக கொடைக்கானலோட ரோடு த்ரில்லாக இருக்குமா இல்லை ஊட்டியோட ரோடு ரொம்ப த்ரில்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. மேபி ஊட்டியும் நம்ம பார்க்கலாம். இந்த கொடைக்கானல் குளிரே எப்படி இருக்குன்னு தெரியல. ஓவராக குளிரும் ரெண்டு ஏரியாவும். பட் ஒரே மலையோட கண்டினியூட்டி தான் ஊட்டியா கொடைக்கானல் ரெண்டுமே. பார்ப்போம் இங்கே மேலே எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா இல்லை ரொம்ப ஓவராக இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்ப்போம். நான் லைவாக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக ஒன்றே ஒன்று மறந்துட்டேன், வண்டி செயின் லூப் அடிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி செயின்லேருந்து சவுண்ட் லைட்டாக வந்துட்டுருக்கு, நான் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ நைட் டைமாக ஆகிடுச்சு, வர வழியோ என்னால் வாங்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் மேலே எப்படி இருக்குன்னு தெரியலங்க. மேலே என்னென்ன கடை இருக்குது, என்ன இருக்கும் மேலே முதல்ல இருக்குமா? ஏன்னா இவ்வளோ ஹைட்டில் கொண்டு வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு மற்ற சாப்பிட்ற விஷயமா இருந்தால் பரவாயில்ல, ஓகே. டூரிஸ்ட் வராங்க, ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறது அப்படி இருக்கலாம். பட்டு ஆட்டோ ஸ்பேர்ஸ்லாம் மேலே கிடைக்குமா இல்லை கீழே தான் வாங்கணுமா தெரியல. என்ன ஸோ எத்தனை பெண்டுன்னு எனக்கு தெரியல. கொடைக்கானலில் எத்தனை பெண்டு இருக்கோ எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் அதிகமாக ஊட்டி அதிகமானு எனக்கு ஐடியா இல்லை. பட் என்ன வண்டி இது பாருங்கள், காரில் லோடு போயிட்டுருக்கு. ஒரு நைட் ட்ரைவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ இதோட ஃபுட்டேஜ் லென்த்து அண்ட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் எவ்வளோ வரும்னு தெரில. நான் ஆர்வம் போல வரல, கொஞ்சம் ரோடு ஞாபகத்தில் ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறமா தான் பெண்டை பார்த்த உடனே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே போகலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார், அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன். சில்லுன்னு இருக்கா எனக்கு அந்த அளவுக்கு. இங்கே கீழே இருந்த கூலிங்கை விட எனக்கு இங்கே அந்த அளவுக்கு பெருசாக ஃபீல் ஆகலை, அப்படி தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இது ஓரளவுக்கு கூலிங்காக இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் இந்த சில்னஸ்க்கு கொஞ்சம் பாடி ஹீட்டாக இருக்க மாதிரியும் ஃபீலாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த லாரி கூடியே போயிட்டுருக்கிறதுக்கு இந்த வண்டி கூடியே போயிட்டுருக்கிறதுக்கு கொஞ்சம் வண்டி கேப் விட்டு போகலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பெரிய வண்டி போயிட்டுருக்கு, இன்னொரு பெரிய வண்டி வந்துச்சுன்னா அது இன்னும் பெரிய சிக்கலாகிடும். அண்டு ஒன்று நம்ம முன்னாடி போயிடணும், இல்லை அவங்கள முன்னாடி போக விட்டுருணும். நமக்கு இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் எங்க கீழே ஓ மை காட் இவ்வளோ நேரம் நான் கீழே பார்க்கவே இல்லை. சின்ன தடுப்பு செவரு தாங்க இருக்குது. கொஞ்சம் அப்படி போகணுன்னு வச்சுங்க, மலையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். மேலே போகணுன்னு நினச்சேன், ஒரே ஏடியாக போகலாம் மேலே. ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஓவர்டேக் பண்ணலான்னு தான் ஒரு ஐடியா பண்ணேன். பட்டு இந்த இடத்த அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த இருட்டில் எனக்கு லெஃப்ட் சைடில் பள்ளம் இருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் தெரியுது. ஆனால் என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கு.
இதை பாருங்கள், மேலே இருக்க கொடைக்கானல் சிட்டி இந்த போர்டில் தெரியுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடியே வண்டி கார்ஸ் ஏதோ வந்துட்டுருக்கு. இந்த இருட்டில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? கீழே ஒரு பள்ளம். எனக்கு தெரிஞ்சு ஆள் மிஸ் ஆனது தான். பள்ளம் ஒன்றும் எவ்வளோ தூரம்னு தெரில. எவ்வளோ பள்ளம்? வாங்க 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 வாங்க, வண்டியெலாம் போயிடுச்சு. அப்படியே வண்டிக்கு வழி விட்டுட்டு இருந்தோன்னு வச்சுங்க. சரி வாங்க, உங்களுக்கு AK-47 வாங்கி தரேன், அதில் ஃபோட்டோ ஷூட் பண்ணிங்க மேலே வந்து. இதெல்லாம் காமெடி இல்லை, அப்படி என்ன நினச்சிட போகிறீங்கப்பா. சரி ஓகே, நமக்கு ஓரளவுக்கு வண்டி கொஞ்சம் ஸ்பீடில் இருந்தால் தான் கண்ட்ரோல் வரும். அது மலையாக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி. அருவி தெரியட்டும். கொஞ்சம் நான் அருவியை லுக்கு விட்டு வந்தேன்னு வச்சுக்க, அருவியெல்லாம் பார்க்க முடியாது. கீழே போய் எதனா குருவி இருந்தால் போய் பாரு. அருவிக்கு குருவின்னு மொக்கையாக ஒன்று போட்டேன்னா சரி ஓகே. வா, என்ன ரைடர்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க போல். இந்த வியூ நம்ம ரிட்டர்ன் வரும்போது தாங்க பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு நைட்டும் காட்டுறேன். நம்ம போகிற வே மட்டும் பார்த்துக்கோங்க. கீழே வத்தலகுண்டுலேருந்து கண்டினியூட்டியாக போட்டு தான் இருக்கேன். வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்குது. பட் வீடியோ எப்போ ஆஃப் ஆகும்னு எனக்கே தெரியாது. சார்ஜ் ரொம்ப டவுனில் இருக்குது. ஆஃப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நைட் வியூ ஃபுட்டேஜ் கிடைக்காது. பட்டு மார்னிங் வியூ கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இந்த மலையில் இருக்க ஒரு பிரச்சனை, மலையில் இல்லை, மலையில் போகிற வண்டிகளில் இருக்க பிரச்சனைனா பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவ்வளோதான். இன்ஜின் லாக் அதிகமாக இந்த மலையில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. நமக்கு சொல்லலை, பெரிய வண்டிகளுக்கு சொன்னேன். ஒரு வகையில் பரவாயில்லைங்க. நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரோடெல்லாம் இருக்குது, ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக சைட் போர்டெலாம் வச்சுருக்காங்க. அப்போ இருந்தவங்களுக்கு தான் மேபி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக ஆக்சிடெண்ட்டு அது இந்த ரோடா ஊட்டி ரோடான்னு தெரியல, அதிகமாக நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது ரெண்டுமே ஊட்டி கொடைக்கானல்னு எதுவும் ஒன்றும் புரியலை. பரவாயில்ல, தலைவர் என்ன வண்டி டஸ்டரா? இந்த வண்டியெல்லாம் அடித்தா ஒன்றுமே தெரியாது. பரவாயில்ல, சேஃபாக போனால் சந்தோஷம். நாமளும் சரி, மற்றவங்களும் சரி. என்னங்க மேலே போயிட்டுருக்குன்னா கீழே போயிட்டுருக்குன்னா தெரில. இப்போ தான் லைட்டாக பனியாக இருக்குது, புகையாக இருக்குது. வா, சளி பிடிச்சிக்கிச்சுரா, கோல்ட் ஆகிடுச்சுரா. சூப்பர். இப்போ தான் பிகினிங் நமக்கு கோல்டு. இப்போ தான் பயங்கரமாக சில்னஸாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக பனி ஒத்துக்காது. ஆனாலும் நான் பனி அதிகமாக வர இடத்துக்கே போயிட்டுருக்கேன். ரைட்டுங்க, புகையாக இருக்குங்க பனி. என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு மேலே கோல்டு அதிகமாகும் போல இருக்குது. கொஞ்ச நேரத்தில் தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மலை என்ன மலையை சுற்றி அதனால் ரோடு போட்டாங்களா? அதனால தான் மேலே இருக்க ஊர் ரொம்ப பெருசாக தெரியுதோ. இந்த மலைக்கு மேலே வாழலான்னு. நோ ப்ராப்ளம், பயப்பட வேணாம். வாங்க,
உங்களை இதுக்குள்ளே சாக விட மாட்டேன். நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் நிறைய அடிபட வேண்டியது இருக்குது. உங்களை உயிரோடு கொண்டு போய் வர்றவா. இன்னும் வாழ்க்கையில் நிறைய அவமானத்தெல்லாம் நீ பார்க்க வேண்டியது இருக்குடா. வாடா, லைஃப் இதோட முடிஞ்சிடலான்னு பார்க்குறியா? ரைட்டு. தலைவர் ரொம்ப வேகமாக வந்து ஸ்லோ பண்ணுறாப்புல. நம்ம வண்டியை பார்த்து பயந்துட்டாரோ? எனக்கு தெரிஞ்சு ஏறுறதை விட ஏறுறது கூட ஓகே, நம்ம ரேஸ் பண்ணி ஏறணும். ஆனால் இறங்குறது ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃபில் இருந்தால் கூட ஸ்பீடாக வரும் போல் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இறங்குறது டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் நார்மலாக இருக்கும். நம்ம வண்டி கீழே இருந்தாலும் இல்லைனாலும், வண்டி ஆனில் இருந்தாலும் இல்லைனாலும் ரன்னிங்கில் இருக்கும். பட் காருக்கு அவங்க அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலாக வந்தாங்கன்னா ப்ராப்ளம் தான். ஆனால் இது இறங்குற வழியும் இதே வழியாடா இறங்குற வழி? ரைட்டு. திருப்பதி மாதிரி வேறு வழி இருக்கும்னு நினச்சேன். பட் இப்போ பாருங்க, புகையாக தெரியுதா? இதுதான் பனி. ஆக்சுவலாக இந்த பனி தெரியறதுக்கு ரீசன் முன்னாடி போயிட்டுருக்க வண்டி, அந்த வண்டி சரியா லோ கியரில் போட்டு வண்டி ஆக்சிலேட் பண்ணுறதெல்லாம் புகை வருது. அந்த புகை பனி கூட சேர்ந்து அப்படி தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக கீழே வத்தலை கொண்டது முன்னாடி வரைக்கும் கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தா ஒரு 50 கிலோமீட்டர்னு காட்டுச்சு. அது எங்கேருந்துன்னு எனக்கு தெரில. ஏன்னா வத்தலை கொண்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் அந்த போர்டு பார்த்தேன்னு நினைக்கிறேன். பட் அப்படி பார்த்தா கூட 50 கிலோமீட்டரில் ஒரு மலை இருக்கான்னு எனக்கு தெரியல. இன்னும் கொடைக்கானல் 37 மலைக்கு 38 கிலோமீட்டர். இன்னும் எவ்வளோ பெரிய மலைப்பா இது! அப்போ கியரை போடவே முடியல. வண்டி டக்கு 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 இடிக்குது. தேர்ட் கியருக்கே இப்படி என்னங்க, ஏதோ செங்குத்தா போகுது மலை. அது மட்டும் இல்லை, கொடைக்கானல் இன்னும் 38ன்னு காட்டுது. வா, ரியலாக ஷாக் ஆகிடுச்சு கிலோமீட்டரை பார்த்தோடனே. நான் இன்னும் 3 கிலோமீட்டர்னு நினச்சேன். 3 பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த 8 பார்த்தோடனே ஷாக் ஆகிடுச்சு. அப்போது இது 50 கிலோமீட்டர் தான் போல இருக்குங்க இந்த மலை வத்தலக்குண்டுலேருந்து. மை காட். நார்மல் ரோட்டுக்கே 50 கிலோமீட்டர்னா எவ்வளோ? மாடுலாம் இருக்கு. மாடுக்கு என்ன தெரியும்? இந்த ரோட்டில் நார்மலாக நடந்துட்டு இருந்தப்போ நார்மலாக நடந்துட்டு இருக்கப்போ வண்டிங்க வந்துச்சுன்னா சார் இன்னும் 38 கிலோமீட்டரு நம்ம மேலே ஏறி தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு மேலே போகிறதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மணி ஆல்ரெடி என்ன 6:12 ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியுது. அது வெளிச்சமா இல்லை பனியோட புகையா என்னன்னே தெரில, வெள்ளையாக இருக்குது. இதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, ஆப்போசிட்டில் வண்டிகள் எதுவுமே பெருசாக வரலை. ஏதோ ஒன் வே மாதிரி நம்ம மட்டும் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு யாருப்பா பள்ளம் பண்ணி வச்சது? வார்த்தையே இல்லை. 37 38 கிலோமீட்டரை பார்த்ததுக்கப்புறம் பேச்சே வரல. அதை வந்துடுண்டா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பரவாயில்லவா. பிரேக் யூஸ் பண்ண
மலை மேலே ஏறுறதுனால அந்த அளவுக்கு ஆக்சிலேட் பண்ணால் தான் வண்டி மூவ் ஆகும். ஏன்னா நம்ம 2 பேர் போயிட்டுருக்கோம்ல, அது மட்டும் இல்லை லக்கேஜ் வெயிட்டு. ஆக்சுவலாக கோல்டான எனக்கே அந்த அளவுக்கு குளிர்ந்து தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட்டு எனக்கு ரோடில் வரும்போது ஃபீல் ஆன குளிர் வந்து இங்கே கம்மி தான். இது வந்து இப்போ அது எப்படி சொல்கிறதுனா, வண்டியே ஓட்ட முடியாத அளவுக்கு எனக்கு குளிராக இருந்துச்சு. ஆனால் இது ஓட்ட முடியுது என்னால், அப்படி சொல்லலாம். பயங்கர பனியாக இருக்குது, குளிர்ந்து நான் இல்லைன்னு சொல்ல. நான் வண்டி ஓட்ட முடியுது. இப்போ மேபி பாடி டெம்பரேச்சர் மாறி இருக்கா தெரியல. இன்னும் 35. எனக்கு இப்போவே டயர்டாக இருக்குது. எனக்கு 35 கிலோமீட்டருக்கு மலை. என்னங்கடா விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்க என்ன நினச்சி மேலே போனீங்க எல்லாரும்? மேலே எதுக்குடா ஊரை கிரியேட் பண்ணீங்க? ஒரு கோயிலை கிரியேட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரதை விட்டுட்டு ஒரு ஊரை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. திருப்பதி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணோமா, இறங்கி வந்தோமான்னு இல்லாமல் அங்கேயே செட்டில் ஆகிட்டீங்களேப்பா எல்லோரும். இன்றைக்கி டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு எல்லோரும் இங்கே தான் வந்துட்டுருக்கோம். பார்க்குறோம் மேலே அப்படி என்ன டூரிஸ்ட் பிளேஸுன்னு அதை பார்க்கறதுக்காக தானே இவ்வளோ தூரம். அச்சோ, ரோடு வேறு சரியில்லை. கீழே இறங்கி திரும்பி இறங்கி போகணும்டா. ரோடு நல்லபடியாக போட்டு வைங்கடா. வண்டிகள் டேமேஜ் ஆச்சுன்னா எப்படி என்ன பண்ணுவோம்? இது நார்மல் ரோடாக இருந்தால் கூட பரவாயில்ல. வண்டி இப்போவே திணறுது, செகண்ட் கியருக்கே திணறுது. ஏன்னா அவ்வளோ மேடாக இருக்குது. இந்த ரோடுக்கெல்லாம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மலையும் ஊட்டி மலை, அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரே ஜாயிண்ட்டுங்கிறதுனால ஆனால் பாவி தென்னை ஓலையை பார்த்துட்டு யானை நிற்குதுன்னு சொன்ன பார்த்தியா? சரி, ஓகே, யானை நிற்குது பல்ல, என்ன போய் காப்பாற்றிட்டு வா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வண்டிக்கு பிரேக் விடணும்னு நினைக்கிறேன், ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 35 கிலோமீட்டர் நம்ம ஏறணும். வண்டி ஆல்ரெடி நம்ம செகண்ட் கியரு அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு தான் ஏறிட்டுருக்கோம். அது ரொம்ப வண்டிக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வேறு மிருகங்கள்லாம் இருக்குதுன்னு வேறு சொல்கிறீங்க. அச்சோ, குளிர் பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் மழை இருந்தால் எந்த மழையாக இருந்தாலும் குளிராக தான் இருக்கும். இப்போ புரியுது மலைகளின் இளவரசின்னு ஏன்டா பேர் வச்சாங்கன்னு. இவ்வளோ பெருசாக இருந்தால் இளவரசின்னு தான் சொல்லணும். நான் மலை மேலே ஒரு 10-15 கிலோமீட்டரில் வந்துடும் ஊருன்னு நினச்சி வந்தால் இன்னும் 34 கிலோமீட்டர். என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. என்னடா செங்குத்தாக இருக்குது. சூப்பர், ஃபஸ்ட்டு கியர் தான் வேலைக்கு ஆகும். அதில் வேறு இவங்க கட்டி வச்சுருக்க செவர்லாம் பாருங்கள், லெஃப்ட் சைடு தடுப்புக்காக. இது எதுக்கு நம்மளை தடுத்து, அதாவது நம்ம வண்டியை தடுத்து நிறுத்திட்டு நாம் பள்ளத்தில் விழுந்துருவோம் போல இருக்குது. வண்டியை காப்பாற்றுறதுக்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரூட்டில் பஸ்ஸு நான் இன்னும் பார்த்த மாதிரி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த பஸ்ஸில் போனால் வாமிட்டு வரும்னு சொல்கிறாங்கல்ல, நான் கூட சின்ன வயசில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு அது ஃபீல் ஆகலை, ஏன்னே தெரில. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இப்போ இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்தோன்னா பஸ்ஸு அவ்வளோதான். எனக்கு இன்னொரு டவுட்ரா, இப்போ இந்த ஹனிமூனுக்கெல்லாம் வராங்கல்ல, அவங்கெல்லாம் தனியாக வண்டியில் வராங்களா இல்லை பஸ்ஸு அந்த மாதிரி புக் பண்ணி வராங்களா எனக்கு தெரியல.
இவ்வளோ ஹைட்டுக்கு வரணுமாடா? எனக்கு இந்த மயில் கல்லை பார்த்த உடனே அப்பத்துலேருந்து எனக்கு மூட் அவுட்டு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது கொடைக்கானலில் வந்து இத்தனை கிலோமீட்டர் ஒரு மலைக்கு மேலே போயிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு. ஓவரால் நம்ம கொடைக்கானல் ரோடுக்கு எப்படியோ மேலே போகிறதுக்குள்ளே கேமரா ஆஃப் ஆகிடும், லோ பேட்டரியில், அண்டு ஸ்டோரேஜும் ஃபுல்லாகிடும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் 30 கிலோமீட்ரு சான்ஸே இல்லை நம்மளால் கேப்சர் பண்ணுறதுக்கு. அதனால தான் எந்த ரைடருமே இது வரைக்கும் போட்டது இல்லைன்னு நினைக்கிறேங்க யூடியூப்பில் கூட. ஏன்னா நான் கொடைக்கானலில் இந்த மாதிரி ரோடு பார்த்ததே இல்லை பெரிய அளவுக்கு. யூடியூப்பில் எல்லாம் எடிட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ரோடை காமிச்சிட்டு மேலே காமிச்சிருக்காங்க அதிகபட்சமாக. ஸோ நான் எனக்கு ரோடை காட்டணும், ஒரு சிலர் பார்க்காதவங்க பாருங்கள். என் எக்ஸ்பீரியன்ஸை உடனே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னென்ன ஃபீல் ஆகுதோ என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். கொடைக்கானல் இன்னும் 32 கிலோமீட்டரா? அச்சோ, சத்தியமாக கீழே இறங்கி வரும்போது இந்த கோல்டு சரியாகுமான்ற அளவுக்கு ஒரு டவுட்லாம் வேறு வரும் போல இருக்குது. அவ்வளோ படி இப்போவே. இன்னும் 32 கிலோமீட்டர் நம்ம மேலே போனோம்னா நம்ம நிலமை ரொம்ப டவுட்டு தான். இதெல்லாம் தப்பிச்சு நம்ம மேலே போயிட்டோம்னா வேற லெவல் தான் போல இருக்கு. இவ்வளோ பெரிய மலைக்கு கீழே ஒரு செக் போஸ்ட்டில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸு எதனா சேஃப்டிக்கு சொல்லி அனுப்புறது ஒரு போர்டு அது மாதிரிலாம் கீழே செக் போஸ்ட்டில் இருக்கும்னு நினச்சேன். அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் ஓன் ரிஸ்கில் போய்க்குங்க, முடிஞ்சால் திரும்பி வந்துக்குங்கன்னு விட்டாங்களோ என்னவோ தெரியல. இங்கே இருக்க எல்லா மலையுமே சுற்றி ஒரு ஊராக உருவாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரே ஜாயிண்டில் இருக்கிறதுனால. என்னமோ ரோடு ஈக்குவலாக போட்டு வச்சா மாதிரி கொடுத்துட்டு திடீர்னு ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறுற மாதிரி இருக்கு. பண்ணதில் கவர்மெண்ட் சைடில் ஒன்றே ஒன்று தோணுது என்னென்னா, ஒரு ஸ்டாப் மாதிரி ஒரு இடம் இல்லை. என்னது ஆக்சிடென்ட் ஜோனா? அது வர வழி ஃபுல்லாகவே அதாண்டா இருக்குது. ஒரு வார்த்தையாச்சும் நல்ல வார்த்தை சொல்கிறீங்களா? இங்கே பாரு, எல்லா போர்டுமே ரெட் கலர் போர்டு தான் இங்கே. ஒரு வார்த்தையாச்சும் நல்ல வார்த்தை சொல்ல முடியுமாடா? எனக்கு சின்ன வயசில் இந்த டிவியில் அப்புறம் நம்ம கேள்விப்பட்டதுன்னு பார்த்தா இந்த அதிகமாக ஹனிமூன் போகிறவங்கெல்லாம் கொடைக்கானல் போகிறேன் ஊட்டிக்கு போகிறேன்னுவாங்களா. ஏன்னா இங்கே வந்து என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நார்த்தில் லடாக்கு மணாலின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அங்கேயும் இதே மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கப்புள்ஸை வந்து அந்த டைமில் போகிற ஒரு ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் ஏன்னா பழைய படங்கள்லேயே நம்ம அதிகமாக அது எல்லாமே அப்போ பார்த்தது தான். அதாவது நான் சொன்னது இதெல்லாம் கேள்விப்பட்டதுன்னு சொல்ல வரேன். ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது இவ்வளோ ஹைட்டுக்கு வரணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படி மேலே என்ன இம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு ஒரு ஒர்த் இருக்குடா அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா ஓகே பார்க்கலாம். அப்படி என்ன தாண்டா வச்சுருக்கீங்க ஓ மை காட் ரோடுங்க. இதில் ரோட் டேமேஜ் வேறு. சேஃப்டியே இல்லையாடா. இன்கேஸ் இப்போ யாராவது வந்து இப்போது ஏதோ ஒரு மிஸ்டேக்லாம் பைக் ஓட்டு வரவங்க விழுந்தால் என்ன வருது? இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட கிடைக்காது போல இருக்கு. ஹைலி ரிஸ்க்குங்க இது.
என்ன கேட்டால் ஒரு சேஃப்டி இல்லை. விழுந்தீங்கன்னா அவ்வளோதான், மறந்துட வேண்டியது தான். அப்படியே பள்ளமாக இருக்குது. இந்த சின்ன சேவர் கூட அங்கே இல்லை. இந்த ரோட்டில் ஓவர்டேக் வேறையா பண்ணிக்கோங்கப்பா. பண்ணுங்க, நீங்கள் 4 வீலர் வச்சிட்ருக்கீங்க, நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுறது சரியாக படலை. ஆப்போசிட்டில் திடீர்னு வேகமாக யாராவது வந்தால் 2 பேரை இடிச்சுக்கிட்டு நிற்கிறதோ, இல்லை அவருக்கு பயந்து இவர் எங்கேயாவது வளைச்சி பள்ளத்தில் விழுந்துட்டா. ஏன்னா வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் ஓரளவுக்கு. வாட்டர் ஃபால்ஸா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. பின்னாடி என்ன லாரி வருதுன்னு நினைக்கிறேங்க. இதில் ஹார்ன் வேறடா பாவீங்களா. பண்ணிக்க, ஓவர்டேக் பண்ணனா பண்ணிக்க. என்ன வேகமாக போகிறாரு. இது 1 வேவாக இருந்தால் கூட பரவாயில்ல, சரி ஓவர்டேக் பண்ணலாம். எங்கள் தலைக்கு எவ்வளோ ஜெல்லு பத்தியாடுற மாதிரி இருக்குது. தலைவர் அட வேறு லெவல் டிரைவர் போல் இருக்குங்க அவர். ஸோ நம்மளுக்கு முன்னாடி ரைடு வந்தவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமே போயிட்டுருக்கோம். இருடா, உனக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துட்றேன்டா, நீயா ரெஸ்ட் எடுத்துக்காத, நானாகவே கொடுக்குறேன், வெயிட் பண்ணேன். நல்ல லொக்கேஷன் உனக்கு கிடைக்கல, ஒரே மரங்களாக இருக்குது. உனக்கு ரெஸ்ட்டு கொடுக்குற டைமில் குரங்கு ஏதாவது வந்துடுமோன்னு யோசித்து போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த பள்ளத்தை பார்த்து பயம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. என்னதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கொள்ளாதவன் டைலாக் தான். அந்த பையனுக்கு பயம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் போகணுமோ தெரியல, மைல் கல்ல காணோம். இன்னமும் நான் பார்த்தேன் அதே ஹைட்டில் தான் மலை அப்படியே இருக்குது. நான் எங்கேயும் வேறு மலையை நம்ம இந்த சர்க்கிளில் இருக்க மொத்த மலையுமே நம்ம சுற்றுறோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மலையோட ஹைட்டும் குறைஞ்ச மாதிரி தெரில, கிலோமீட்டர்ஸும் குறைஞ்ச மாதிரி தெரில. ஆனால் இறங்கி இறங்கி ஏறிட்டு இருக்கோம், அது மட்டும் நல்லா தெரியுது. கேமரா இன்னும் ஆனில் இருக்கா. நான் வேறு பேசிக்கிட்டே இருக்கேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன்னு. கேமரா ஆனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. என் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு இதெல்லாம் ஒரு த்ரில்லாடா அப்படின்னு கமெண்ட் போட்டு ஜாலியாக வந்து ரைட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் என்ன கொடைக்கானல் யாரும் ஏறி இறங்காமையாக இருக்காங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால அப்படி இருக்குது. இப்போ இவ்வளோ ஹைட்டில் ஒரு மலையா அப்படின்னு ஒரு ஷாக்கு. அண்ட் இவ்வளோ கிலோமீட்ரு, 50 கிலோமீட்ரு ஒரு மலையா அப்படின்ற மாதிரி. எத்தனை கிலோமீட்ரு? டேய் பின்னாடி இருக்கவன தூங்கிட்டியா? இந்த மலையில் தூங்காத ராஜா. அப்புறம் ஒரேடியாக கண்ணை மூடினது திறக்க முடியுமான்னு தெரியாது, யோசிச்சிக்க. ஆக்சுவலாக நரி போதா நாய் போதான்னு கூட தெரியலாடே இந்த மலையில். கடை ஒன்று இருக்குடா. ஒரு டீ பிரேக்கு, அது நமக்காக இல்லை வண்டிக்காக. இன்னும் எவ்வளோ ஆகிட்டு இருக்கு? என்னடா 10 கொண்டு 25 கிலோமீட்டரா? 25 கிலோமீட்டர் மேலே வந்திருக்குமா? அப்போ இன்னும் 25 கிலோமீட்டர் நம்ம மேலே போகணும். ஸோ டோட்டலாக 50 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்மளை கூப்பிட்டு வந்த தங்கம் இந்த ஒர்க்கு. என் தங்கம் முன்னாடி என் கால கண்ணாடி, உன்னாசை என்னாடி நான் நடத்தி வைப்பேன். எல்லாரும் வர வழியில் ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க, இப்போ போகிறாங்க. ஸோ நம்ம ஒரு டீ சாப்பிட்டு போகலாமா? அண்டு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, பேட்ரியில் இன்னும் 2% தான் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் கொடைக்கானல் மேலே போய் உங்களுக்கு ஃபுட்டேஜ் போடுறேன். அண்ட் ரிட்டர்ன் வரும்போதும் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? சாரி, நான் என் ஃபேஸை காட்டவே இல்லைல்ல.
இந்த ஹெல்மெட்டை வேறு போட்டுக்கிட்டு இந்த குளூரில் நான் பட்ட அவஸ்தை. என்னையா என் மூஞ்சே தெரியல, ஏதாவது தெரியுதா? ஹலோ. ஸோ யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஓகே, பாய் பாய் பாய்.